வெனஸ்டே ஈவினிங் ஒரு 6 போல் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பியிருந்தேன். என்னோடய பையனுக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்து 3 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிப்போர்ட் வாங்கி டாக்டர்கிட்ட காட்டணும். அது வரைக்கும் என் உயிரே என் கையில் இல்லை. அந்தளவுக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா டெங்குக்கெலாம் சேர்த்து வந்து டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. டாக்டருமே 10 டேஸ்க்கு மேலே இருக்கிறதுனால டெங்கு கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எடுத்து பார்த்தோம், நெகட்டிவ்னு வந்துருந்துச்சு. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. குழந்தைக்கு வேறு நரம்பில் குத்தி எடுத்தாங்க. அவ்வளோ பிளட் எடுத்துட்டாங்க. நான் கன்சீவாக இருக்கும்போது எடுக்கும்போதே எனக்கு அவ்வளோ வலிச்சுது. அவன் வேறு 5 வயசு தான் ஆகுது. அவன் எப்படி தாங்கினானே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பிளட்டெல்லாம் மொத்தமாக எடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி வரும்போதே ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா மாதுளப்பழம், ஆப்பிள்லாம் தினமும் கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடித்தா பிளட்டெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்ததே ஒரு 8 மேலே ஆகிடுச்சு வீட்டுக்கு. டீ குடிக்கல அப்படின்னா அந்த நாளே நம்மளுக்கு ஓடாது. ஸோ கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு டின்னர் ஒர்க் பார்க்க போயாச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.